இறைவன் என்பவன் ஒருவன் தான். இறைவன் எல்லோருக்கும் சொந்தமானவன். அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்க நம்ம அதை வழிபட்டுக்கிறோம். அதுல எதுக்கு பிரிவினை, அதுல எதுக்கு மத கலவரம், அது எதுக்கு ஒரு சண்டை சச்சரவு என்பதுதான் என்னோட ஒரே கேள்வி. இயற்கையும் இறைவனும் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் KVS சரவணன். நகரிக்கிட்ட இருக்கும் ஒரு வித்தியாசமான சிவன் சிலை, அதை பார்த்தோன்னே நின்றுட்டோம். உங்களுக்கு அந்த சிவனுடைய அந்த கம்பீரமான அழக, அந்த பிரம்மி பூட்டம், அந்த அழக, கம்பீரமான அழக உங்களுக்கு எல்லாம் எங்க சேனல் மூலியமா காட்டணும்னு சொல்லி உங்களுக்காக இந்த பதிவு. ஒரு பிரம்மாண்டமான சிவன் பார்க்கும் பொழுது, கிட்ட நேரடியா பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு மெய் சிலுக்குது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சிலை. ஓம் நமக் சிவாயம், ஓம் நமக் சிவாயம். எல்லோருக்கும் நல்லபடியான வாழ்க்கை அமையணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் நமக் சிவாயம். இறைவன் என்பவன் ஒருவன் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவங்கவுங்களுடைய மத கலாச்சாரப்படி, பாரம்பரியத்தைப்படி வழிபடுறாங்க. இப்ப தமிழ் கடவுளா இருக்கட்டும், முஸ்லிம் வழிபடக்கூடிய கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்கள் வழிபடக்கூடிய கடவுளாக இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரோட கோரிக்கையும் வேண்டுதலும் என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். இறைவா என்னை நல்லபடியா வச்சுக்கோ, அதுதான் எல்லாருடைய கோரிக்கையும் கூட. இதுல மதத்தை சொல்லி, கடவுளை சொல்லி, அதன் மூலியமா ஒரு சண்டை சச்சரவை உருவாக்குறது, அதன் மூலியமா ஒரு தீங்கு விளைவிக்க நினைக்கிறது, அதன் மூலியமா ஒரு தீமையை செய்வது, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. அதை நம்ம செய்யவும் கூடாது, அதை நினைச்சு பார்க்கவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு டாபிக்கோ, அந்த மாதிரி விஷயமோ நம்ம எங்கேயோ பேசுற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா, நம்ம அது மாதிரி பேசுற இடத்துல இருந்தோம்னா தயவு செய்து நம்ம அதை காதுல வாங்கக்கூடாது. ஆகையால முடிந்த வரைக்கும் நாம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். நிச்சயம் நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், அப்படி உதவி செய்யலனா கூட பரவாயில்லை, உபத்திரம் செய்யாதீங்க. ஒருத்தருக்கு நம்மளால ஒரு கெடுதலோ தீமையோ நடக்கக்கூடாது. அப்படி நம்ம சரியா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனா நிச்சயம் இறைவனோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால என் அன்பு உறவுகளே, நிச்சயம் எந்த வெவ்வேறு விஷயத்துல நம்ம வழிபட்டாலும், மதத்தாலும் இனத்தாலும் மாறுபட்டு இருந்தாலும், நம்ம எல்லாம் ஒற்றுமைக்கு முன்னிறுத்த வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இறைவனும் இயற்கையும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.